இன்றைக்கி நம்ம ஆட்டு குடல் செய்யலாம், போட்டி செய்யலாம். அது வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு போட்டி எடுத்திருக்கேன். இதை வந்து பார்த்திங்கன்னா 2 தடவை நல்லா கொதிக்கிற தண்ணி விட்டு நல்லா மேலே இருக்கிற தோல் பிளாக் கலர் தோல்லாம் எடுத்து நல்லா மஞ்சள் உப்பு போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், மீடியம் சைஸில் கட் பண்ணி. இப்போ கடாய் அடுப்பில் வச்சுட்டு நல்லெண்ணெயில் நம்ம சமைக்கலாம். ஒரு 2 கரண்டி நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் சூடான உடனே நம்ம பெருஞ்சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். போட்டி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து நெஞ்சு சளி உள்ளவங்களுக்கெலாம் நல்லா கேட்கும். இப்போது 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம் போட்டிருக்கேன். இது நல்லா வந்து பொரிஞ்சு வந்த உடனே 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். அதுவும் நல்லா வதங்கி வந்த உடனே நான் 2 பெரிய வெங்காயம் நல்லா மெலிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு சின்ன வெங்காயம் போட்டால் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக, இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து அர்ஜென்ட்டுக்காக இன்றைக்கி பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி நான் வந்து கிரேவி மாதிரி வைக்கிறேன். இன்னொரு நாள் நான் குழம்பா எப்படி வைக்கிறதுன்னு காட்டுறேன். இது ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. சின்ன வெங்காயம் போட்டுட்டு கொஞ்சம் லிக்விடு கொஞ்சம் லாஸ்ட்டில் தண்ணி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கணும், அவ்வளோதான். ஓகேங்களா? இப்போ நான் பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா வதக்கி விடுறேன். வதக்கும் போதே பார்த்திங்கன்னா நான் கல்லுப்பு தான் சேர்ப்பேன் எப்போவுமே, மோஸ்ட்லி. இப்போது உப்பு ஆட் பண்ணிவிட்டு வதக்கணுன்னா சீக்கிரம் வெங்காயம் வதங்கிடும். இது கண்ணாடி மாதிரி வர வரைக்கும் வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். போட்டி வந்து பார்த்திங்கன்னா ஆட்டுக்குடல் எதுக்கெல்லாம் நல்லதுன்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நெஞ்சு சளி உள்ளவங்களுக்கு, அப்புறம் ஒரு ஆஸ்மா இருக்கிறவங்களுக்கு, இவங்களுக்கெலாம் வந்து போட்டி அடிக்கடி வச்சு கொடுத்தா நல்லது. வாரத்தில் ஒரு 2 நாளாவது இல்லை வாரத்தில் ஒரு தடவையாவது நம்ம பண்ணி கொடுத்தோன்னா அவங்களுக்கு கொஞ்சம் அந்த கேட்கும், சளி கேட்கும். அதே மாதிரி நான் எல்லா சமையல்லையுமே வந்து ஜீரகம் சேர்ப்பேன். ஒன்று பெருஞ்சீரகம், இல்லைன்னா வந்து நார்மல் ஜீரகம். இப்போது நான்வெஜ் மோஸ்ட்லி வந்து நான் பெருஞ்சீரகம் ஆட் பண்ணிவிடுவேன். வெஜ்ஜுக்கெலாம் வந்து ஜீரகம் ஆட் பண்ணிவிடுவேன். தக்காளி 2 பழுத்த தக்காளி நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதை கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம். இது வதக்கி விட்ட உடனே நான் வந்து குடலை ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா வதங்கணும் அவசியம் இல்லை. ரெண்டும் சேர்ந்து வதங்கும் போது தண்ணி நிறையா உள்ளேருந்து வந்துகிட்டே இருக்கும். அதுலேயே வந்து தக்காளி பழமும் வெந்துடும். இதோடு சேர்ந்து 3 பச்சை மிளகா ஸ்ட்ரைட்டாக கீறி போட்டுக்கிறேன். ஸ்டவ்வை மீடியமில் வச்சு லேசாக வதக்கி விட்டுக்கலாம். வதக்கி விட்டுட்டு தேவையான மசாலாஸ்லாம் ஆட் பண்ணலாம். மல்லித்தூள் 2 ஸ்பூன் மல்லித்தூள், மிளகாத்தூள் 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணிக்கிறேன். இது போதும். மஞ்சள் நான் ஆட் பண்ணல, ஏன்னா க்ளீன் பண்ணும்போதே போட்டதே தாராளமாக இருக்குது. இதுக்கு மேலே போட்டால் மஞ்சள் அதிகமாகிடும். ஸோ அதனால் வந்து இதை மட்டும் போட்டு லேசாக வதக்கி விட்டுக்கிறேன். நான் தண்ணி இதுக்கு மேலெலாம் நான் எதுவும் ஆட் பண்ண போகிறதில்ல. தண்ணி இதிலேருந்து வர தண்ணியே வந்து நம்ம கிண்ட கிண்ட இதிலேருந்தே தண்ணி அதிகமாக வந்துக்கிட்டே இருக்கும். இதுக்கு மேலே நம்ம தண்ணி எதுவும் ஆட் பண்ண தேவையில்ல. இப்போது மசாலா ஆட் பண்ணியாச்சா? இப்போ நல்லா ஃபுல்லில் வச்சுட்டு இப்போ சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம். வதக்கி விட்டுட்டு திரும்ப ஃபுல்லில் வச்சு நான் வந்து ஒரு 1/2 hour நல்லா வேக விடுறேன். கிட்டத்தட்ட இது 45 மினிட்ஸ் ஆகிடும் இது நல்லா வதங்கி வர்றதுக்கு, இது நல்லா ரெடி ஆகிறதுக்கு. நம்ம நல்லா பொறுமையாக இருக்கணும் இது ரெடி பண்ணுறதுக்கு. குக்கர்லேயும் வேக விட முடியாது. அதே நேரம் இப்படி வேக விட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். நான் இப்போ ஃபுல்லில் வச்சுருக்கேன். ஒரு 1/2 hour அப்படியே இருக்கட்டும். அடிக்கடி நம்ம நடுவில் கிண்டி கிண்டி கொடுத்துக்கலாம். 1/2 hour வெந்தால் நல்லா உள்ளே இருந்து நல்லா தண்ணி வந்து இது பாருங்கள் எவ்வளோ குவான்டிட்டி இருக்குது. இது குவான்டிட்டியெல்லாம் அப்படியே குறைஞ்சிரும் பாருங்கள் வதங்கி வதங்கி வரும்போது. நல்லா வேக வேக அப்படியே குவான்டிட்டி குறைஞ்சிட்டே வரும். நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா
நம்ம தேங்காய் ஒரு ஆஃப் தேங்காய் எடுத்து நம்ம நல்லா கிரைண்ட் பண்ணிட்டு வந்துடலாம். இதுக்கு வேறு எதுவுமே தேவையில்லை. வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, அப்புறம் தேங்காய், இவ்வளோ தான். அப்புறம் மசாலாஸ், மிளகாத்தூள், மல்லித்தூள், இவ்வளோ தான் தேவை. உங்களுக்கு என் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். நான் போடுற எல்லா வீடியோவுமே உங்களுக்கெலாம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட சப்போர்ட் எனக்கு என்றைக்கும் வேணும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. பாருங்கள், தண்ணி வந்துகிட்டே இருக்குது பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. 10 மினிட்ஸ்க்குள்ளேயே இவ்வளோ லிக்விட் வந்திருக்கு. இன்னும் ஒரு 15 மினிட்ஸ் இருக்கட்டும். நல்லா தண்ணி மேலே ஏறி வந்துடும் பாருங்கள். போட்டி செய்யும் போது மட்டும் கொஞ்சம் கொழுப்பு கேட்டு வாங்குங்க. கொழுப்பு போட்டு சமைச்சா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது தண்ணிக்கு பதிலாக அது இருந்ததுன்னா கொஞ்சம் நம்மளுக்கு கிரேவி நல்லா லிக்விடாக கிடச்ச மாதிரி இருக்கும். இந்த மீன் டைமில் நம்ம தேங்காய் கிரைண்ட் பண்ணிட்டு வந்துடலாம். மிக்சியில் ஒரு தடவை அடிச்சுட்டு வந்துடலாம். நல்லா மையாக பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வரணும். நான் அரைச்சிட்டு வந்துடுறேன். ஓகே, ஓரளவுக்கு வெந்து வந்துருச்சு. உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சதுன்னா கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் எனக்கு கொடுங்க. வேறு ஏதாவது ரெசிபீஸ் நான் பண்ணணுன்னாலும் அதுவும் கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் கண்டிப்பாக அதையும் பண்ணி போடுறேன். அண்ட் எங்கள் வீட்டு கிருஷ்ண ஜெயந்தி ஃபங்க்ஷன் நான் போட்டிருந்தேன் ஒரு வீடியோ. அது நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம தேங்காய் அரைச்சிட்டு வந்துட்டோம். அதையும் நான் உள்ளே போடுறேன். அவ்வளோதான். இப்போது இன்னும் ஒரு 15 மினிட்ஸ் வேக விட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், ரெடி.